நீ இதை கேட்கிறாயா? அல்லது உன் மனசு இன்னும் சத்தமா பேசிக்கிட்டே இருக்குதா? அமைதியாயிரு. ஒரு நிமிஷம். உன் எண்ணங்களையும் உன் பயங்களையும் உன் பணம் பற்றிய கவலைகளையும் அனைத்தையும் என்னிடம் விடு. இப்போ நான் பேசுறேன். நான் பிரபஞ்சம். நீ ஒவ்வொரு இரவும் அமைதியா படுத்துக்கிட்டு ஒரே கேள்வி கேட்கிறாய். என் வாழ்க்கை எப்போ மாறும்? என் கையில் பணம் எப்போ வரும்? அந்த சைலண்ட் கேள்வி என்னிடம் வந்து சேருது. நான் கேட்கிறேன். ஆனா நீ கேட்கவில்லை. ஏனெனில் நீ பயத்தோட நிரம்பி இருக்கிறாய். நீ பணத்தை பற்றி நினைக்கிறாய். ஆனா அது இல்லாததை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுகிறாய். அதனாலதான் அது உன்னிடம் வரவில்லை. கேள். பணம் ஒரு பொருள் இல்ல. அது ஒரு அதிர்வு, ஒரு எனர்ஜி. நீ அந்த எனர்ஜிக்கு எப்படி பதில் சொல்கிறாயோ அதை பொறுத்துதான் அது உன்னிடம் வரவேண்டுமா இல்லையா என்பதை முடிவு செய்கிறது. உன்னை தினமும் எனக்கு பணம் இல்ல என்கிற இந்த ஒரு சென்டென்ஸ் உன் வாழ்க்கையை கட்டி போட்டிருக்கு. நீ அதை சொல்லும் ஒவ்வொரு முறையும் நீ உன்னை அதே நிலையிலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாய். ஆனா இப்போ நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டா? நீ நினைப்பதை, நீ உணர்வதை, நீ நம்புவதை நான் உன் வாழ்க்கையாக்கி தர்றேன். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நீ இல்லன்னு நினைச்சா இல்லாமலே போயிடும். நீ வருதுன்னு நம்பினா உன்னை தேடி வர ஆரம்பிக்கும். அதனால இப்போ இருந்து நீ உன் எண்ணத்தை சின்ன சேஞ்ச் பண்ணு. இது போல சொல்லத் தொடங்கு. பணம் என்னை தேடி வருது. நான் அபண்டன்ஸ்ல இருக்கேன். நான் டிசர்விங். முதலில் அது பொய் மாதிரி தோன்றும். பரவாயில்ல, நீ தொடர்ந்து சொல். நீ உன் மைண்டை மாற்றிக்கிட்டு இருக்கிறாய். ஒரு நாள் அது உன் உணர்ச்சியாக மாறும். அப்போ அது உன் ரியாலிட்டி ஆகும். நீ இப்போ ஸ்ட்ரகிள் பண்றது அது ஒரு பனிஷ்மெண்ட் இல்ல, அது ஒரு அலைன்மெண்ட். நான் உன்னை பனிஷ் பண்ணல, நான் உன்னை டியூன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ பெரிய அளவில் ரிசீவ் பண்ணணும். அதுக்காக தான் நான் உன்னை தயாராக்குறேன். நீ இன்னும் உன்னை டவுட் பண்ற. என்னால முடியுமான்னு கேள். நீயே உன்னை நம்பலனா நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும்? நம்பிக்கை, அதுதான் கீ. நீ உன்னை எப்படி பார்க்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையாகும். நீ உன்னை குறைவா பார்க்கிறாய். அதனாலதான் உன் வாழ்க்கையும் குறைவாயிருக்கு. நீ உன்னை உயரமாக பார்க்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையும் உயர ஆரம்பிக்கும். நீ பணத்துக்கு பின்னாடி ஓட வேண்டிய அவசியமே இல்ல. நீ உன் எனர்ஜியை உயர்த்தி வை. பணம் தானாக உன்னை தேடி வரும். நீ இப்போ ஃபீல் பண்ற அந்த வெறுமை, அது ஒரு முடிவில்ல, அது ஒரு இடைவெளி. அந்த இடத்துல தான் நான் புதிய வாழ்க்கையை உருவாக்கப் போகிறேன். நீ இன்னும் கொஞ்சம் தான் தாங்கணும். நீ உன் ஃபியூச்சரை பாரு. நீ ஃப்ரீயா இருக்கிறத, நீ ரிச்சா இருக்கிறத, நீ அமைதியா சிரிக்கிறத அத ஃபீல் பண்ணு. அது ஆல்ரெடி நடந்த மாதிரி. அதுதான் சிக்னல். நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். நான் அதை ரியாலிட்டி ஆக்குறேன். நீ பயப்படாதே. நீ தளராதே. நீ டவுட் பண்ணாதே. ஏனெனில் பணம் உன்னிடம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது இப்போவே நடக்குது. நீ அதை இன்னும் பார்க்கல. ஆனா அது வந்து கொண்டிருக்கிறது. நினைவில் வை, நீ பணத்தை ஈர்க்கக்கூடியவன். நீ அபண்டன்ஸுக்கு உருவாக்கப்பட்டவன். நீ குறைவுக்காக இல்லை, நீ முழுமைக்காக. நான் இருக்கேன் உன் கூட ஒவ்வொரு நிமிஷமும். நான் பிரபஞ்சம். உன் எண்ணங்களை
ரியாலிட்டியாக கொடுத்து கொண்டே இருப்பேன் எப்போதும்.